ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் கண்டிஷன் ஒஸ்ட்டாக இருக்கிறப்போ எப்படி நம்ம வந்துட்டு ட்ரேடிங்கை அந்த வீக் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் இந்த வாரத்தில் நான் எடுத்த ட்ரேடையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் டவுன் பண்ணி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பிரைட் ஃபண்டட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அசட்ஸும் இருக்கும். 150+ அசட்ஸ் இருக்குது. கிரிப்டோ, கோல்டு, சில்வர், அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ், அப்புறம் US100, US500 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேலஞ்ச் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% ப்ராஃபிட் ஷேர் தராங்க. லைவ் அக்கௌண்ட் போயிட்டீங்க அப்படின்னா 4 hours உங்களுக்கு ஆவரேஜ் பே அவுட் டைம் ரிசீவ் ஆகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் 7 days ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பே அவுட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ப்ராஃபம் மேட்ச் அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பைலட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 ரேட்டிங் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்டபிள் ஃபர்ம். ஸோ ட்ரேடருங்கிற கோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்கியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ராஸ் நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வாங்கினாங்க. ஸோ நான் ஒரு வாரத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவேங்கிறது சொல்கிறேன். ஸோ பர் வீக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 to 3 ட்ரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2லேருந்து 1 ட்ரேட் எடுத்தாலே பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த வீக்கை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டுருவேன். ஸோ அதில் எப்படி அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ், அதாவது இப்போ எப்படின்னா 50K அக்கௌண்ட்டுக்கு $500 ரிஸ்க் வச்சு நான் எவாலுவேஷனில் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் டே ஆனால் எனக்கு வந்துட்டு $1000 ப்ராஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு எஸ்எல் டே ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 500 மைனஸ் ஆகும். ஸ்டில் நான் வந்துட்டு 500 ப்ராஃபிட்டில் தான் இருப்பேன். ஸோ 2 ட்ரேட் எடுத்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எஸ்எல் ஒரு ட்ரேட் டிபி அப்படின்னா 3rd ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீக்கில் நான் எடுக்க மாட்டேன். ஸோ எனக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேபிட் க்ரியேட் ஆகும்போது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாகவே எர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ட்ரேட் எஸ்எல் ஆகுது, அடுத்து ஒரு ட்ரேட் வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னா எகெயின் நான் $500 ப்ளஸ்ஸாக இருப்பேன் அந்த வாரத்தில். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னாலும் நான் வந்துட்டு ட்ரேட் எடுக்க மாட்டேன் 3rd ட்ரேடு. இதே வந்து 2 ட்ரேட் எடுத்து எனக்கு டிபி ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னாலும் நான் சேம் பார்த்தீங்க அப்படின்னா 3rd ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 ட்ரேட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாரத்துக்கே எடுப்பேன். ஸோ ப்ராபப்ளி இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே நான் சிங்கிள் ட்ரேட் எடுத்தால் $1000 ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு சரியில்லை. ஸோ இதிலேருந்து நம்ம வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்ல மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லாதப்போ நம்ம வந்துட்டு ட்ரேடே அந்த வாரத்துக்கே எடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரேடிங் பக்கம் பார்க்காம இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேபிட்டலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ என்னோடய மாடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவே போதும், ரொம்பவே தாராளமானது. ஸோ தட் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். சில ஸ்கேல்பர்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் மாறும். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் நான் வந்துட்டு MMXMல என் மாடல் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது செட்டாக இருக்குது. வீக்கெண்ட் அப்போ வந்துட்டு நான் ப்ராஃபிட்டபுளாக எர்ன் பண்ணுறேன். சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரேட் எஸ்எல் ஆச்சுனாலும் அப்படியே நான் அந்த வாரத்தையே க்ளோஸ் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் வாரம் அதை வந்துட்டு ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். ஸோ மண்டே நான் எடுத்த ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மண்டே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் நான் வந்துட்டு மார்க்கெட்டில் பார்க்குறப்ப இங்கே மேலே இருந்துச்சு. ஸோ ஹை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டார்கெட் வச்சது ப்ரீவியஸ் டெய்லி ஹை, அதாவது ஃப்ரைடேவோட ஹை. மண்டே வந்துட்டு எய்தர் ஃப்ரைடேவோட ஹை ஆர் லோ பார்த்தீங்க அப்படின்னா எடுப்பான். எல்லா நேரமுமே எடுக்க மாட்டான். பட் சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் 70% மார்க்கெட்டில் வந்துட்டு மண்டே ஃப்ரைடேவோட ஹை ஆர் லோக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா போகும். ஸோ அந்த டைரெக்ஷன் வந்துட்டு நான் பை சைட் பார்த்துருந்தேன். ஸோ டெய்லியில் இது பார்த்தோடனே 1 hour டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்துட்டு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. அண்ட் தென் ஒன்ஸ் IRL டேப் ஆகிட்டா ERL எடுக்கணும். ஸோ இங்கே இருக்கிறது தான் ERLாக வரும். பட் ஆனால் நான் வந்துட்டு எந்த ERL மெயினாக வச்சுருந்தேன் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் டெய்லி ஹை தான் வந்துட்டு ட்ரான்லிக்கிட்டே வச்சுருந்தோம். ஸோ தட் இந்த IRL டேப் ஆனவுடனே ESோட பார்த்தீங்க அப்படின்னா நான் SMT இருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஸோ 1 hourல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட லோவை வந்துட்டு ES எடுத்திருக்கான். சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா NQ எடுக்கலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு SMT இருக்குது. ஸோ தட் நான் பார்த்தீங்க அப்படின்னா NQ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காகவும் இருந்தான். ஸோ NQவில் தான் நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். SMT ஃபார்ம் ஆனோடனே நான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூஷனுக்கு 3 minutes போயிட்டேன். ஸோ இந்த ட்ரேட் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 9:30 ப்ரைஸ் ஆக்ஷனை வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணேன். ஸோ 9:30 பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா SMT வச்சு மேலே பை சைடுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணியிருந்தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லோவை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் NQ எடுக்கலை. சேம் டைம் இந்த லோவை பார்த்தீங்க அப்படின்னா ES எடுத்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி SMT வந்துட்டு இங்கே லோஸில் 9:30 லோஸ் ஃபார்ம் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் இருந்துச்சு. ஸோ இந்த கேண்டலில்
சேம் டைம் என்னோடய எஸ்எல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சுருந்தேன் டைட்டாக. தென் டிபி பார்த்தீங்க அப்படின்னா 2 வச்சுருந்தேன். ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்விட்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ டெய்லி பயாஸ் வந்துட்டு புல்லிஷ் எனக்கு 1 hour IRL 2 ERL தென் பார்த்தீங்க அப்படின்னா 3 minute டைம் ஃப்ரேமில் எக்ஸிக்யூஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபார்ம்ஸில் நீங்கள் ஏதாவது அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா ப்ராஃபார்ம்ஸோட டிஸ்கவுண்ட் கோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கார்ட் லிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன டவுட்னாலும் என்ன அங்கே கேட்கலாம். தேங்க்யூ.